ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எல்லோ லைனோட ஒர்க் அப்டேட் தான். நம்ம இப்போ இருக்கிறது பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயின் இப்போதைக்கு ரெஸ்டட் ஸ்டேட்டில் இருக்குது. வாங்க இந்த எல்லோ லைனில் என்னென்ன ஒர்க் அப்டேட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த எல்லோ லைன் வந்து பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி லைட் ஹவுஸ் வரைக்கும் போகுது. இந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பெங்களூர் ஹைவேல இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்டேஷனில் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு கிராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடில் கிராஸ் பண்ணணும்னாலோ இந்த ஹைவே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்கை வாக் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை வாக்கோட ஒர்க் அப்போ வந்து போயிட்டு இருந்தது, ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தது. பட் இப்போ ஆல்மோஸ்ட் 95% முடிஞ்சிருச்சு. ஸோ மேபி மேலே ரோஃபிங் போடுறது மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. அதுபோக இந்த ஸ்டேஷனுமே லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஒர்க் பெண்டிங்கில் இருந்தது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 95% ஒர்க் முடிஞ்சிருச்சு. வாங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக போய் பார்ப்போம். இந்த சென்னை பெங்களூர் ஹைவே ரொம்ப பிஸியான ஹைவே அப்படிங்கிறதுனால இந்த ஹைவே ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கை வாக் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த என்ட்ரி எக்ஸிட்டில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறையா ஃப்ளோரிங் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதுபோக முன்னாடி வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த ரோடு எதுவுமே இல்லாமல் ஒரே பள்ளமேடுமா இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி இந்த ரோடு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் ஆகிற இடத்துல டைல்ஸ், அதாவது கிரானைட் போட்டுட்டு இருந்தாங்க. உள்ள நிறைய இடத்துல கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபோக லிஃப்ட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்ஸு ஏற்கனவே போட்டாங்க. பட் ஆனால் அந்த சைடில் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, முன்னாடி கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதுபோக மேலே ஸ்கை வாக்லேயும் வந்து ரூஃபிங் போடுவாங்க. ஸோ அதுவுமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 85%க்கு மேலே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 வீக்கில் எல்லா ஒர்க்குமே முடிச்சிருவாங்க. இப்போ இந்த அதர் சைட் ஆஃப் ஸ்டேஷனை பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. நான் போயிட்டு இருக்கும்போதே நிறைய இடத்துல வந்து இந்த டைல்ஸ் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த சிவில் ஒர்க்காக நிறைய ஒர்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தாலே தெரியும், அந்த கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. அதுபோக கீழே வந்து இந்த டைல்ஸ் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு, அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. சைடில் வந்து கிரானைட்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இடத்துல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. கிளாஸுமே அங்கங்கே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்டேஷன் ஃபுல்லாவுமே ஆல்மோஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து நல்லா அதாவது ரோடு போட்டு விட்டுருக்காங்க. ஸோ அதுபோக லாஸ்ட் டைம் இதில் வந்து ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதாவது இப்போ அதெல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி விட்டாங்க. மேபி இது வந்து பார்க்கிங்காக அலோகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த நேம் போர்டையும் மேலே வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரோட்டில் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் க்ளோஸராகவே பார்க்கலாம். ஸோ இது வந்து அப்படியே நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையும் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி உள்ள மெட்ரோ ஸ்டேஷன்லையும் இருந்தது. பட் அதில் வந்து அந்த ஃபாண்ட்லாம் வேற மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெருசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே ஒர்க் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்க்கலாம். இந்த பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியே, அதாவது ரைட் சைடில் நம்மளுக்கு வந்து அந்த நேமிங் போர்டு அதெல்லாம் வச்சுட்டாங்க. பட் இன்னும் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இன்னும் அந்த கொஞ்சம் ஒரு சில சிவில் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு தான் இருந்தது. மற்றபடி லிஃப்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அதில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் போல இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேயுமே இங்கே கீழே வந்து பரபரப்பாக வேலை போயிட்டு தான் இருந்தது. அதாவது இப்போ ஒரு சில கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. வாங்க கொஞ்சம் அந்த சைடு க்ளோஸரா போய் பார்ப்போம். இந்த ஸ்டார் கேஸ் ஃபுல்லாவுமே வந்து கிளாஸஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் அதில் இன்னும் கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. அதுபோக கீழே வந்து கொஞ்சம் கிரானைட் ஒர்க் போயிட்டு இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலே கிரானைட் ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு எல்லாமே வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து சைன் போர்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. லிஃப்ட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேலை நடக்குது. அதுபோக இதுலேயும் ஒரு சில இடத்துல அந்த காங்கிரீட் போட்டிருக்காங்க. பட் இன்னும் 100% அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகலை.
இது அப்படியே டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாப் கூட அப்படியே கனெக்ட் பண்ற மாரி தான் இருக்குது. இப்போ வந்து இதுலருந்து நம்ம எக்ஸிட் ஆன உடனே பக்கத்திலேயே நம்மளுக்கு பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பூந்தமல்லியிலேருந்து வர இடத்துல ரோடு ரொம்ப மோசமா இருந்தது. ரொம்ப நாளாவே இப்படி தான் இருக்குது. மேபி இந்த மெட்ரோ ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு தான் போடுவாங்க போல இருக்கு. நான் அப்பப்போ டிராவல் பண்றேன். பட் டெய்லி டிராவல் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நெறைய சிவில் ஒர்க்கே பெண்டிங்ல இருந்தது. பட் இப்போ சிவில் ஒர்க் ஆல்மோஸ்ட் 90%க்கு மேல முடிஞ்சிருச்சு. ஸோ அதுபோக ஆனா கிரானைட்டு, டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ற ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்ல தான் இருக்குது. லிஃப்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதில இன்னும் கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யுது. அப்புறம் வந்து கீழ பார்க்கிங்க்காக இதில கொஞ்சம் வெளிய அந்த சைடு போய் பார்த்தோம்னா, நெறைய இடம் குடுத்துருக்காங்க. மேபி அது பார்க்கிங்காக குடுத்துருப்பாங்க போல இருக்கு. பட் அதிலயுமே சிவில் ஒர்க்ஸ்லாம் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்குது. மேபி இந்த லொகேஷன் தான் வந்து பார்க்கிங் வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா கீழ வந்து ஃபுல்லாவுமே இன்னும் ஆனா சிவில் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்ல தான் இருக்கு. ஏன்னா அதில கீழ டைல்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் அத ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது காங்கோஸ் லெவல்லருந்து ஒரு ஸ்கை வாக் போட்டிருக்காங்க. அந்த சைடு கனெக்ட் பண்றதுக்காக. நம்மளுக்கு வந்து டைரக்ட்டா அந்த சைட்லருந்து கனெக்ஷன் கிடையாது. ஸோ ஒரு என்ட்ரி, எக்ஸிட் தான். ஸோ இந்த என்ட்ரி, எக்ஸிட் வழியா வந்து நம்ம இன்னொரு என்ட்ரி, எக்ஸிட் அதாவது இந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த சைடு போறதுக்காக ஒரு ஸ்கை வாக் போட்டிருக்காங்க. இந்த ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து 2 பில்லர் மட்டும் தான் இருந்தது. ஸ்கை வாக் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்கை வாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரூஃப்மே போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் நெறைய ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்ல தான் இருக்குது. கிட்டத்தட்ட 80% ஒர்க் தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா சிவில் ஒர்க்குமே கொஞ்சம் நெறையா போயிட்டு தான் இருந்தது. ஸோ பட் ஆனா இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல முடிச்சுருவாங்க. இது வந்து அந்த ஸ்டேஷனோட அதர் பார்ட். பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய இடத்துல அந்த கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் ஒரு சில இடம் ஃபிக்ஸ் பண்ணாம தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டெப்ஸோட அந்த என்ட்ரி, எக்ஸிட்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்புறம் முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்ட்டு அந்த நேம் போர்டுமே நல்லா பெருசா வச்சிருந்தாங்க. ஃபாண்ட் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. சென்னையில குதிரை பார்க்குறது அதிசயம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை தனியா ஓடிட்டு இருந்தது. இந்த மாரி குதிரைகள் வந்து தனியா ஓடுறது கோயம்புத்தூர்ல நெறைய பார்க்க முடியும். பட் சென்னையில நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். யூசுவலா அங்க யாராவது ஆள் இருப்பாங்க. பட் யாருமே இல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல வந்துட்டோம். இதுல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு. ரைட் சைட்ல அந்த என்ட்ரி, எக்ஸிட்ல வந்து ஸ்டெப்ஸ்க்காக அந்த இதெல்லாம் ஸ்டேர்கேஸ்லாம் போட்டாங்க. பட் அதுக்குரிய கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்றது, அப்புறம் இந்த ஸ்டேஷனோட என்ட்ரி, எக்ஸிட்ட க்ளோஸ் பண்றது, அதுக்கு அதுக்கு வந்து நெறைய அந்த ஸ்டீல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் தான் இருக்குது. அப்புறம் சிவில் ஒர்க்குமே கொஞ்சம் நெறைய பெண்டிங்ல இருக்குது. பட் வந்து அந்த எலிவேட்டர், எஸ்கலேட்டர் 2மே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ரன்னிங் ஸ்டேட்ல இல்ல. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஷனோட லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருந்தாங்க. நெறைய கான்கிரீட் போடுறது மாரி பள்ளம் தோண்டி வச்சிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து அந்த கான்கிரீட்ட பில்லர் போட்டுருக்காங்க. பில்லர் போட்டு மேல வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் அதுல நெறைய ஒர்க் இருக்கும் போல இருக்கு. பட் இந்த பில்லர் எதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ அந்த சைடு ஏற்கனவே ஸ்டேர்கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த லொகேஷன்ல ஒர்க் ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தது. ஸோ பெட்டரா கவர் பண்ண முடியல. ஸோ ஓரளவு அந்த ரோட டிராவல் பண்ணும்போது என்ன எடுக்க முடியுமோ அது மட்டும் எடுத்தேங்க. பட் ஆனா இதுல கிட்டத்தட்ட ஒரு 60% ஒர்க் தான் கிட்ட முடிஞ்சிருக்கு. பட் இன்னும் நெறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. பட் லிஃப்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரைனேஜ் ஒர்க் பக்கத்துல போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த ஸ்டேஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இத தொடர்ந்து வர ஸ்டேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோல கவர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்து தொடர்ந்து என்ஜாய் பண்ண நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பாய்.